அப்புறம் வந்து கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு தனியான்னு சொல்லிட்டு 2-3 ஸ்லாட்டில் தனியாக பிரித்து, அப்புறம் ப்ரைவேட் டீம்டு யூனிவர்சிட்டிக்கு உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக கொடுத்துருந்தாங்க. அதாவது பார்த்திங்கன்னா 2019 டிஆர்பியில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கான சர்வீஸ் சர்டிஃபிகேட்லாம் நிறைய இஷ்யூ மாற்றி கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த முறை பார்த்திங்கன்னா டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ஃபார் யூஜிசி குவாலிஃபைட் கெஸ்ட் லெக்சர்ஸ் ஒர்க்கிங் இன் கவர்மெண்ட் காலேஜஸ், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஒர்க்கிங் இன் எய்டட் அண்ட் ப்ரைவேட் காலேஜஸ், இது மட்டும்தான் மென்ஷன் ஆகிருக்கு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இதுக்கு நிறைய டவுட்டை கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ உங்களோட பேர், போஸ்ட் ஹெல்டு அந்த டைம், அப்புறம் உங்களோட ஃபுல் அட்ரஸ், இன்ஸ்டியூஷன், இமெயில் ஐடி, கவர்மெண்ட் காலேஜஸோட இமெயில் ஐடி அவங்களுக்கானது, ஃபாதர் நேம் அல்லனா ஹஸ்பண்டோட நேம் இவங்களோடலாம் மென்ஷன் பண்ணி கேட்டு, டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் இந்த ரைட் சைடில் அவங்களோட அகடமிக் இயர், டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ, சர்டிஃபிகேட் எவ்வளோ வச்சுருப்பாங்க, இன்ஸ்டியூஷன் லெவலில் எப்படி இருக்குது, வெரிஃபைடு அபவுட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ரொம்ப அவங்களோட இசிஎஸ், அக்யூண்டன்ஸ், அட்டண்டன்ஸ் இதெல்லாம் ப்ராப்பராக காப்பி எடுத்து அதெல்லாம் கரெக்டுன்னு சொல்லி அதை சர்டிஃபை பண்ணிட்டதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க கவுண்டர் சைன், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை கவுண்டர் சொல்லி ஜென்யூனஸ் ஆஃப் த ரெக்கார்ட் எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த காப்பியை வந்து ஃபர்தர் ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஜிடி ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. சர்டிஃபிகேட் அப்ரூவ்டு பை ஜாயிண்ட் டைரக்டர் பிஎன்டி, டைரக்டரேட் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் சென்னை அப்படின்னு வச்சுருந்தாங்க. ஸோ இந்த காம்பீட் அத்தாரிட்டி ஆர்ஜிடி ஆஃபீஸ்லேருந்து ஒன்று கொடுத்து, அதுக்கப்புறம் அவங்க சர்டிஃபிகேட்டட் அப்ரூவ்டு கொடுக்குறது பார்த்திங்கன்னா ஜேடி ஆஃபீஸ், ஜாயிண்ட் டைரக்டர் பிஎன்டி, டைரக்டரேட் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இது இஷ்யூ ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி பார்த்திங்கன்னா இந்த சர்டிஃபிகேட்டே பார்த்திங்கன்னா இது வரைக்கும் இருந்ததுலேயே கொஞ்சம் வித்தியாசமான சர்டிஃபிகேட். 2019 இப்படி ஒரு சர்டிஃபிகேட் இப்படி கொடுக்கல. ஸோ இந்த இதில் அந்த இதுக்கும் உள்ள வித்தியாசம் பாருங்கள். இப்போ நிறைய பேருக்கு டவுட் என்னென்னா, நிறைய கல்லூரிகள் பார்த்திங்கன்னா கன்ஸ்டியூஷன் காலேஜாக, அதாவது வந்து அரசு பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரியாக இருந்து அதுக்கப்புறம் அரசு கலைக்கல்லூரியாக மாறி இருக்குது. இந்த மாதிரி மாறின நிறைய கல்லூரிகள் பார்த்திங்கன்னா இப்போ வந்து எங்களுக்கு சர்வீஸ் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணும்போது, இப்போ கவர்மெண்ட் காலேஜாக இருக்காங்க, அந்த சர்வீஸை நாங்கள் சைன் பண்ண முடியாதுங்கிறது இப்போ இருக்கிற பிரின்சிபல்ஸோ இல்லை இப்போ இருக்கிற அதிகாரிகளோ அவங்க நான் டீச்சிங் ஃபேக்கல்ட்டியோ அவங்க அதை சொல்லுவாங்க. இப்போ இவங்களுக்கு என்ன தீர்வு, இதுக்கு கைட்லைன்ஸ் நார்மலாக வந்து கடந்த 2019 டிஆர்பிலையும் சரி, 2024 டிஆர்பிலையும் சரி, நிறைய 2024 சர்வீஸ் சர்டிஃபிகேட் வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக வரலை. ஏன்னா அது ஒரு பெரிய ப்ராசஸ். 2019 டிஆர்பியில் லாஸ்ட் டேட்டு ஒரு டேட்டை சொல்லி அந்த தேதியிலேருந்தே பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கே டைம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி தான் கொடுத்து சர்வீஸ் சர்டிஃபிகேட்டை நாங்கள் சீக்கிரம் இஷ்யூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அது வந்து இப்போ ஒருத்தர் ஒரு சென்னையில் படித்து முடிச்சிட்டார், லாஸ்ட் ஸ்டடி சர்டிஃபிகேட்னு சொல்லிட்டு சொல்கிறாருன்னா, இப்போ அவர் வேலை பார்க்குறது நாமக்கல்னா லாஸ்ட் ஸ்டடி போய் சென்னையில் வாங்கணும். அப்புறம் இப்போ ஒர்க் பண்ணுறது பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒரே காலேஜில் ஒர்க் பண்ணியிருந்தால் அது பிரச்சனை கிடையாது. ஒரு 4-5 காலேஜ் அவங்களோட சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு 4-5 காலேஜ் போனாங்கன்னா 4-5 காலேஜ்லேயும் திருப்பி வாங்கணும். இப்போ வந்து கம்ப்ளீட்டாக இது புது அப்ளிகேஷன். 2019 டிஆர்பியில் வாங்கின